ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எந்த கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் பார்ப்போம். நான் இங்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற த்ரெட் வந்துட்டு ரெட் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான். இது எந்த பிராண்டில் இருந்ததுன்னு கேட்டால் நான் ரெங்கோலி பிராண்டில் இருக்கிற எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஷேட் என்னன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆன ஒரு டபுள் ஷேடான எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்துட்டு நம்ம ரெங்கோலி பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு லைன் பார்க்கலாம். இந்த லைன் வந்துட்டு நெக்கில் இருந்து 3 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்கு இங்கே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன்னா இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம டிசைன் ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா டிசைன் வந்துட்டு கரெக்டாக வர்றதுக்காக தான் நான் வந்துட்டு இங்கே லைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட டிசைன். கரெக்டாக சென்டரில் வந்துட்டு நான் ஒரு குட்டி ஃப்ளவர் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிட்டையெல்லாம் வந்துட்டு நான் குட்டி குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் தான். ஆக்சுவலி உங்ககிட்ட வந்துட்டு காயின் இல்லை உங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டல் வந்துட்டு நம்ம 6 சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவரோட 2 சைட்லேயுமே ஆட் பண்ணிட்டேன்னா அண்ட் தென் நம்ம லீஃப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். லீஃப்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு லீஃபோட பேட்டர்னில் கட் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு கரெக்டாக வச்சு நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்னா நமக்கு வந்துட்டு அந்த லீஃபோட ஷேப்பில் பேட்டர்ன் கிடச்சிடும். இந்த பேட்டர்ன் நம்ம வந்துட்டு கரெக்டாக நமக்கு எங்கே லீஃப் வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையான மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் ரிங் வந்துட்டு செட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு இதில் இருக்கிற இந்த 2 ரிங்குமே நான் செப்பரேட் பண்ணி அதில் அந்த சின்ன ரிங்கை வந்துட்டு நமக்கு எங்கே எம்ப்ராய்டிங் பண்ணணுமோ அதுக்கு கீழே கரெக்டாக நீட்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெரிய ரிங்கை எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நமக்கு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஃப்ளவர் வந்துட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுற போகிறது இந்த ரெட் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான். நான் இங்கே வந்துட்டு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எல்லா த்ரெட்டுமே வந்துட்டு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஒரு பெட்டல் வந்துட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 பெட்டல்ஸும் நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம்.
ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட். நமக்கு கீழே இருந்து நீடில் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் வந்துட்டு த்ரெட்டால் ஒரு 3 டைம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அந்த சேம் நீடில் அப்படியே வந்துட்டு கீழே இன்சர்ட் பண்ணுறதா ஃப்ரெஞ்ச் நோட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வரலைனால ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிவிட்டால் கண்டிப்பாக நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நோட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு லீவ்ஸ் வந்துட்டு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இந்த த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்துட்டு 3 ஸ்டாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எடுத்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஒரு எண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துக்கிட்டு இதோட ஆப்போசிட் எண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணணும். நீடில் இன்சர்ட் பண்ணால் சேம் பிளேஸ் அதோட கிட்டே இருந்து திரும்பி நம்ம நீடில் வந்துட்டு வெளியே எடுத்துட்டு திரும்பி ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நமக்கு எல்லா லீவ்ஸும் வந்துட்டு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா லீவ்ஸும் எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிட்டே இருக்க இந்த சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு திரும்பி நம்ம ரீட்ரா பண்ண போகிறோம். அங்கே வந்துட்டு நான் ஒரு க்ரோஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் வந்துட்டு அதோட சென்டரில் வந்துட்டு நான் ஒரு குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு வந்துட்டு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணி எடுக்கிறேன். எதுக்கு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, எல்லா ஃப்ளவர்ஸோடையும் அந்த ஒரு சைஸ் வந்துட்டு சேமாக இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு ஃப்ளவர் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுக்க முடியும்னா நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து நம்ம எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பண்ண சேம் மெத்தட் தான்.
இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்லையும் வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்லுக். ஆக்சுவலி பார்க்க சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இதில் லீஃப் வந்துட்டு பத்தலே தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.